இன்றைக்கி வந்து நம்ம குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் குக்கரில் சூப்பரான சாம்பார் வைக்கலாம். எப்படி வைக்கலான்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு வெங்காய தக்காளி நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து கத்திரிக்காய் கேரட் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மாங்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். புளி கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மூடி போட்டு ஒரு 3 விசில் டு 4 விசில் வச்சிங்கன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ மூடி போட்டு விசில் வந்தாலே பார்க்கலாம். விசில் வந்து எடுத்துகிட்டு எவ்வளோ சூப்பராக நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் அந்த சூட்லேயே அப்படியே போட்டுருங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டா சாம்பார் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். இதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.